பெட்ரோலோட விலை 100 கீழே வரவே மாட்டுதுங்க, ஏறிக்கிட்டே போகுதுங்க. சரி ஓகே, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலான்னு ஷோரூம் போனால் 1 லட்சம் 1.5 லட்சம் சொல்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், சிட்டிக்குள்ளே தான் நான் வந்து ஓட்ட போகிறேன், லோக்கலாக தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப மக்கள் இன்றைக்கி நிறைய பேர் சைக்கிள் பக்கம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னமும் சொல்லணும்னா நிறைய பேர் வந்து லோக்கலில் ஃபுட் டெலிவரி பண்ண சைக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நம்ம ஊரில் ட்ரெண்டாக இருக்குது என்ன அப்படின்னா சைக்கிள்ஸ் தான். நம்மளும் இந்த வீடியோவில் மார்க்கெட்டில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய சைக்கிள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற சைக்கிள். ஒரு சைக்கிள் வாங்குறது அப்படிங்கிறது நார்மலாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குற மாதிரி தாங்க. ஒரு சைக்கிளை வாங்கிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம வந்து மாற்ற மாட்டோம். குறைஞ்சது ஒரு 5லேருந்து 10 வருஷம் கழிச்சு தான் அந்த சைக்கிளை நம்ம வந்து மாற்றுவோம். அப்போ வாங்குறப்பவே நல்ல பிராண்டாக அப்படிங்கிறத செக் பண்ணணும், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக அப்படிங்கிறத பார்க்கணும். மெயினாக ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஒரு சைக்கிளை வாங்கிட்டு 2-3 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு ஸ்பேர் உடஞ்சி போச்சு, ஒரு ஸ்பேர் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும், அந்த மாதிரி பிராண்ட் வந்து இருக்கணும். இதெல்லாம் செக் பண்ணி தான் நீங்கள் வந்து சைக்கிளை வாங்கணும். இதாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற சைக்கிள். பெடலிஸ் பிராண்டில் டவுன் அண்ட் கண்ட்ரி சைக்கிளோட நேமு. சைக்கிள்லாம் இருக்கட்டும், முதல்ல பிராண்டு பற்றி பார்த்துருவோமா. பெடலிஸ் இது வந்து நம்ம இந்தியன் பிராண்டுங்க, இந்தியன் சைக்கிள் மேனுஃபேக்சரர். இன்னமும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சென்னையில் தான் வந்து இருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து ஹப்ட்ரைவ் சைக்கிளும் வந்து வச்சுருக்காங்க, மிட்ரைவ் சைக்கிளும் வந்து வச்சுருக்காங்க, மொபேட்ஸும் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு சைக்கிளில் நிறைய டெக்னாலஜி, ஏஐ பேஸ்டு டெக்னாலஜிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கெலாம் வந்து பேட்டன்ட்டும் வந்து வாங்கியிருக்காங்க. சீட்டோட குஷன் வந்து நல்லா இருக்குங்க, ஹேண்டில் பாருமே நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. நம்ம சைக்கிளிங் பண்ணும்பொழுது நல்ல ஒரு அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி சீட்டோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் என்னோட ஹைட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஷார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரேம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைக்கிள் பொறுத்த வரைக்கும் யூனிசெக்ஸ் சைக்கிள் தான், பசங்க பொண்ணுங்க 2 பேருமே வந்து ரைட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட்டிங் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. நைட் டைமில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லைட் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து ஒரு கோல்டு கோட்டட் சஸ்பென்ஷனாக வந்து கொடுக்குறாங்க. கோல்டு கலரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு ப்ரீமியம் டச் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயுமே டிஸ்க் பேடு மெட்டலில் வந்து கொடுக்குறாங்க. ஜென்ரலாக வந்து ரப்பரில் தான் பேடு கொடுப்பாங்க. பட் ரப்பரை தாண்டி நமக்கு வந்து மெட்டலில் கொடுக்கறதுனால அவ்வளோ சீக்கிரம் தேயாது, லைஃப் வந்து நமக்கு அதிகமாக வரும், ஃப்ரிக்ஷனும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறப்ப இப்போ நம்ம த்ராட்டில் கொடுத்துட்ருக்கோம், ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், சடனாக வந்து பிரேக் அப்ளை பண்ணுறோம், மோட்டார் வந்து கட் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸும் வந்து கம்மியாக, அடித்தோன்னா ஷார்ப்பாக நமக்கு வந்து ஸ்டாப் ஆகும். டிஸ்க்கு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் வந்து தராங்க. ஜென்ரலாக வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து லைட் வந்து கொடுப்பாங்க, ரியரில் வந்து ரிஃப்ளெக்டர் தான் கொடுப்பாங்க. பட் இந்த மாடலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரெண்டுமே எல்இடி லைட்டிங்காக கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாடலில் நமக்கு வந்து அலாய் ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் ஸ்போக் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். இந்த சைக்கிளில் 250 வாட்டில் ஹப் மோட்டார் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 9.5H பேட்டரி செட்டப்பும் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி வந்து போர்ட்டபிள் பேட்டரி தாங்க, ஈஸியாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டுக்க முடியும். பேட்டரிக்கு அலுமினியம் கேசிங் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம சைக்கிள் வாங்குறப்ப பேட்டரியோடு சேர்த்து நல்ல குவாலிட்டியான கவரும் வந்து கொடுக்குறாங்க. இந்த கவர் இருக்கிறதுனால இப்போ சைக்கிள் வாங்கிட்டோம், நம்ம வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், சடனாக மழை பெய்யுது அப்படின்னா நம்ம நிப்பாட்டி பேட்டரியை ரிமூவ் பண்ணுங்கிற தேவை கிடையாது. கவர் இருக்கிறதுனால நல்ல ப்ரொடெக்ஷன் வந்துருக்கு, தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த டவுன் அண்ட் கண்ட்ரியில் நீங்கள் வந்து த்ராட்டிலும் கொடுக்கலாம், பெடல் அசிஸ்டும் பண்ணலாம். ரெண்டுமே பண்ணி நம்ம வந்து ஓட்டுறோம் அப்படின்னா 50 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு வந்து கிடைக்கும். நார்மல் சைக்கிளில் நமக்கு வந்து இருக்காது. நார்மல் சைக்கிளில் நம்ம வந்து பெடல் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ இந்த சைக்கிளில் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. உதாரணத்துக்கு ஒரு அப்பா பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, பையன் வந்து பெடல் பண்ணி வந்து ஓட்டலாம், த்ராட்டில் கொடுத்து வந்து ஓட்டலாம். இப்போ இதே சைக்கிள் அப்பா ஓட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், பெடல் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ பிரிட்ஜிலலாம் ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து த்ராட்டில்
ஹேண்டில் கொடுத்து போகிறதுனால ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இந்த சைக்கிளில் ஏஐ கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சைக்கிள் வந்து இப்போ நான் எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னா இனிஷியலாக வந்து நான் வந்து பெடல் பண்ணும்போது சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து மோட்டார் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம எஃபோர்ட் வந்து கம்மியாக கொடுத்தாலே சைக்கிள் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எப்பப்பெல்லாம் வந்து ஸ்லோ ஸ்பீடில் போகிறோம், ஒரு பிரிட்ஜில் வந்து ஏறுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பித்து மோட்ரு வந்து ரன் ஆகும். நமக்கு வந்து புஷ் பண்ணுறது பெடல் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து இந்த சைக்கிளில் வந்து இருக்குது. அதேமாதிரி இன்றைக்கி வந்து சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி ஜாபில் இருக்கிறவங்க ஒரு லோக்கல் கம்யூட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து சைக்கிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த சைக்கிளில் காலான் த்ராட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதனப்பா காலான் த்ராட்டில் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஸ்கூட்டர்லாம் வாங்குறப்ப அதில் பார்க் மோட்னு கொடுப்பாங்களே அந்த மாதிரி தாங்க. இப்போ நார்மலாக அந்த சைக்கிளை நானே வாங்கிட்டேன், என் ஃப்ரெண்டே வரான்னு வச்சுக்கோங்க, என்ன வச்சு சைக்கிள் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாவி ஆனில் இருக்கிறப்ப டக்குன்னு இப்படி திருவிடுவார். அந்த மாதிரி திருவினா சைக்கிள் வந்து மூவ் ஆயிடும். அப்போ அதை தடுக்கிறதுக்காக தான் அந்த காலான் த்ராட்டில் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து சாவி ஆன் பண்ணிவிட்டு த்ராட்டில் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். அந்த மாதிரி பிடிச்சா மட்டும்தான் த்ராட்டில் வந்து ஆன் மோடுக்கே வந்து வரும். ஸோ அது வந்து ஒரு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீச்சரும் இந்த சைக்கிளில் கொடுத்துருக்காங்க. ரைட் பண்ண இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேங்க. முதல் விஷயம், சீட் கம்ஃபோர்ட் வந்து நல்லா இருக்குங்க. குஷன் வந்து நல்லா இருக்குது. மெயினாக அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஏன்னா சைக்கிள் வாங்குறப்ப ஹைட் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு. நான் வந்து பெடல் பண்ணி பார்க்குறேன், அப்போ வந்து எனக்கு முட்டிலாம் வலிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்து சீட்டை கொஞ்சம் ஹைட்டாக வச்சு ரைட் பண்ணும்போது இந்த சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாகவும் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ஏஐ கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நம்மலாம் வந்து பெடல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, வண்டியில் தான் போயிட்டுருக்கோம். திடீர்னு வந்து இந்த சைக்கிள் ஓட்ட ஆரம்பித்தோன்னா எனக்கு வந்து எடுத்தோன்னே அந்த புஷ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லலாம் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து ஏஐ கண்ட்ரோலர் இருக்கிறதுனால மோட்டார் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நம்ம பெடல் பண்ணும்போது நம்ம அழுத்தி பெடல் பண்ணணும், ரொம்ப எஃபோர்ட் வந்து கொடுக்கணும்னு தேவையில்லை. மினிமம் எஃபோர்ட் கொடுத்தாலே நமக்கு வந்து மோட்டாரும் ரன் ஆகுறதுனால ஈஸியாக வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியுது, நம்மளால் வந்து ஓட்ட முடியுது. அதனால் வந்து யங்ஸ்டர்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ கண்ட்ரோலர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயசானவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்டாக வந்திருக்கும். அதே மாதிரி இந்த சைக்கிளில் க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரத்தில் வந்து டயர்ட் ஆயிடுறோம், அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப ஒரு 10 செகண்ட் நம்ம அக்ஸலரேஷனை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னாலே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். திரும்ப க்ரூஸ் கண்ட்ரோலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பிரேக்கை பிடிச்சிங்க அப்படின்னாலே கட் ஆஃப் ஆயிடும். அதனால் வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளாக எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து ஓட்டணும் அப்படின்னா இந்த சைக்கிள் வந்து உண்மையிலே நல்ல பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி மாடல் பொறுத்த வரைக்கும் இது வந்து லோக்கல் யூசேஜுக்கு தாங்க. நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் போவீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து ஓகே. இப்போ இதை தாண்டி நீங்கள் வந்து சைக்கிளில் ரொம்ப தூரம் போவீங்க, உங்கள் வீடு வந்து ஹில்ஸ் ஏரியாவில் வந்து இருக்குது, அங்கே ஓட்டுறதுக்கு சைக்கிள் வந்து வேணும், இல்லை சைக்கிளில் நீங்கள் வந்து மாரத்தான்லாம் போவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி H2 அப்படிங்கிற இன்னொரு மாடல் இருக்குது. அடுத்து அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். H2 இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, மிட்ரைவ் மோட்டார் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே மிட்ரைவ் மோட்டாரோட வரக்கூடிய ஒரே சைக்கிள் பெடலிஸில் இருக்க H2 மட்டும்தான். வேறு எந்த ஒரு பிராண்டுமே மிட்ரைவ் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுக்கு ப்ராப்பர் இன்ஜினியரிங் தேவை. அதேமாதிரி அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சீட்டோட குஷன் வந்து இன்னுமே பெட்டராக வந்திருக்கு. ஹேண்டில் பார்லாம் வந்து நல்லா ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி வந்து தராங்க. இந்த H2 மாடலில் நமக்கு வந்து த்ராட்டில் ஆப்ஷன் வந்து இல்லை, பட் அதுக்கு பதிலாக வந்து மிட்ரைவ் மோட்டார் இருக்கிறதுனால கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பெடல் பண்ண அதுக்கேற்ற மாதிரி டார்க்கை வந்து அதிகமாக கொடுக்கும். அப்போ வந்து நமக்கு ஓட்டுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த H2 வந்து யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கீங்க, இல்லை ஹில்ஸ் வந்து அடிக்கடி சைக்கிளிங் சைக்கிளில் வந்து போவீங்க, இல்லைனா லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து சைக்கிளில் வந்து போகணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா டார்க் வந்து அதிகமாக கொடுக்கும். அப்போ வந்து டயர்ட் ஆகாமல் லாங் டிஸ்டன்ஸ் போகிறதுக்கு உங்களால் வந்து முடியும், நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும், என்ஜாய் பண்ணி உங்களால் ரைட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 7 கியர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கியர் லிவரும் பக்கத்தில் இருக்குது. ரன்னிங்கில் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கியரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி சின்ன ஒரு டிஸ்பிளே செட்டப்பும் வந்து கொடுக்குறாங்க. டிஸ்பிளேல நமக்கு வந்து ஓடோமீட்டர் வந்து இருக்குது, ட்ரிப் மீட்டர் வந்து இருக்குது, அது மாதிரி டைம், இந்த ட்ரிப்பை எவ்வளோ டைமுக்குள்ளே போகணும் அந்த டீட்டெயில் வந்து வரும். அதே மாதிரி கீழே வந்து அசிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வேணும், டார்க் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா அதை நம்ம வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து டார்க் வந்து அதிகமாக வேணும், நல்லா ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹை மோடில் வந்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து மாடரேட்டாக இருந்தால் போதும், கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா அந்த மோட்ஸை நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் நமக்கு வந்து ஹேண்டில் பார்லேயே கொடுக்குறாங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன ஒரு ஹெட்லைட் வந்து கொடுக்குறாங்க, ரியர்லேயும் வந்து டெய்ல் லைட் வந்து தராங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. இதில் லாக் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஹைவேஸ்லேயே போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து பள்ளம்லாம் வரதில்லை,
நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தான் வந்து போகிறோம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து போகும். அக்ஸலரேஷன் வந்து நல்லாயிருக்கும். அதுவே நார்மல் சிட்டிக்குள்ளே ஒரு தெருவுக்குள்ளெல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா நம்ம வந்து அன்லாக் பண்ணிட்டு நார்மலாக வந்து யூஸ் பண்ணலாம். மைலேஜ் H2 பொறுத்த வரைக்கும் 75 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு வந்து கிடைக்குங்க. 2 சைக்கிள்ஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். அடுத்து வாரண்ட்டி பார்த்துருவோம். 2 சைக்கிள்லையுமே நமக்கு வந்து மோட்டாரு பேட்டரி ரெண்டுக்குமே 2 வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. கண்ட்ரோலருக்கு 1 வருஷம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. இந்த பெடலைஸ் சைக்கிளை நீங்கள் வந்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸிங்க. கீழே வந்து கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன். கால் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த சைக்கிள் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் இல்லை வாரண்ட்டி பற்றி எந்த விஷயமா இருந்தாலும் கம்பெனி ஸ்டாஃப்கிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம். கிளியராக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, கால் பண்ணி பேசுகிறப்ப நம்ம அலாட் ஆறுமுகம் சேனல் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்போ தான் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதேமாதிரி டீலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் மேஜராக இருக்கக்கூடிய அர்பன் சிட்டிஸ்லாம் டீலர்ஸ் வந்துருக்காங்க. டீலர்ஸ்கிட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் சப்போர்ட்டும் வந்து நமக்கு நல்லா கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்குங்க, இந்த சைக்கிளை நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க, மெக்கானிக்கலாக ஏதோ ஒரு சின்ன சின்ன ஃபால்ட் வருது அப்படின்னா நம்ம லோக்கல்லே பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் அதை தாண்டி எலக்ட்ரிக்கலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கம்பெனி வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிள் வந்து எடுத்துக்கிறாங்க. எலக்ட்ரிக்கலில் எந்த ஃபால்ட் வந்தாலுமே நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருந்தாலுமே அவங்க வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸுங்க, இப்போ இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி மாடல் பொறுத்த வரைக்கும் ஒரு லோக்கலாக கம்யூட் பண்ண ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸாக போவீங்க அப்படின்னா இந்த மாடல் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாடலோட ப்ரைஸு 35,000. அதுவே வந்து H2 போனோம் அப்படின்னா அதில் நமக்கு வந்து ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குங்க. இப்போ லாங் டிஸ்டன்ஸ்லாம் போவீங்க அப்படின்னா டார்க் அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹில்ஸ் ஏரியாவில் சைக்கிளில் போகணுன்னு விருப்பப்படுறவங்களுக்குலாம் H2 வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணி அலாட் ஆறுமுகம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க.